இந்த பாறைக்கொடி இந்த நீளமாக போகுது பாருங்கள், இதான் நீரோட்ட கொடிங்கிறது. இதுதான் நீரோட்ட கொடி. இந்த பாறை எம்பி இங்கே லென்த்தி அப்படியே போகும். இந்த பாறை ஆமாம், நான் சொன்னோம்ல வடமேற்கு தென்கிழக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஆங்கிள் தான் இது. இதில் தான் தண்ணி இருக்கும். பாறை அமைப்பு இந்த பாறைக்கு தண்ணி வராது. இந்த பாறைக்கு தண்ணி வராது. சீனிகள் பாறை கொடி அது இருந்தால் தான் வரும். இது கீழே போய் ரொம்ப கடுமையாயிரும். இது குவாரி பாறை. ஆமாம், குவாரி பாறை. இது பாறை உட்சரிவுங்கிறது இதை நோக்கி இங்கே சரியுது. இப்போ இதை கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். ரிசல்ட் என்னங்கிறத காட்டி கொடுத்துரும். ஸோ வடமேற்கு தென்கிழக்கு தான் இங்கே பாறை அமைப்பு. நம்ம கொஞ்சம் வடகிழக்கு தென்மேற்கில் பார்க்க போகிறோம். இதை கட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த பஞ்சாயத்தில் வருது இந்த இடம்? இது வந்து வடுகம்பட்டி. வடுகம்பட்டின்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கா? பாறை அமைப்பு ஓரமாக சொல்லிட்டேன். நம்ம இடத்துல பாறை அமைப்பு, இயற்கையான பாறை அமைப்பு இருக்குது. வடமேற்கு தென்கிழக்கு அந்த பாறை அமைப்பு, அதாவது நீரோட்ட அமைப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு போர்வெல் இருக்குன்னு வைங்களேன், இதே இதை மீட்டர் வச்சே பார்க்க வேண்டாம். கேம்பஸை பிடிச்சி கரெக்டாக ஒரு ஆங்கிளை பிடிச்சி அங்கே கொடுத்துடலாம். கண்டிப்பாக தண்ணி வந்துடும். இதுதான் அந்த பாறை அமைப்பு ஆராய்ச்சி பண்ணது காரணம். இங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது போர் போட்டு நிறைய தண்ணி இருக்க மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? நம்ம இடத்துக்கு நேராக வடமேற்கு தென்கிழக்கில் எங்கேயாவது போர்வெல் போட்டு தண்ணி இருக்குன்னு சொல்லுங்கள், அதை அழகாக இங்கே பிடிச்சிடலாம். அது கேம்பஸ் வச்சே பிடிச்சிடலாம். இந்த பாறையை இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டான். அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு என்ன கூப்பிட்ருக்காங்க, என்ன பேசுனாங்க, பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனால் அது பிறகு வரல. அவங்களும் கணக்கு இல்லாத போர் போட்டிருக்காங்க. அவங்க போட்டால் 1000 அடிக்கு மேலே போடுவாங்கண்ணா. தேவை அதிகம் இல்லை. தண்ணி இருந்தால் நீங்கள் எத்தனை அடி ஆளாலும் போட வேண்டியது. தண்ணி இல்லாமல் நீங்கள் எத்தனை அடி ஆழம் போட்டாலும் நோ யூஸ். இப்போ நம்ம 400 அடிக்கு பார்க்கோம். இது 400 அடிக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு 8 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். கரெக்டாக அந்த பாறை அமைப்புக்கு பெர்பெண்டிகுலராக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தண்ணி பார்க்கலாமா அப்படி சார்? 3000 அடி வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு எத்தனை அடி ஆழத்துக்கு பார்க்கணுன்னு சொல்லுங்கள், பார்த்துடலாம். அது குளமா? ஆமாம், அது குளம். இந்த நீளம் இது முடிஞ்சவொன்னே ஒரு ஸ்கேனுங்கிறது முடிஞ்சுது. இதில் ஒரு ஸ்கேன் அந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ் வரைக்கும் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது 130 அடி நீளம் மேடம். நாம் 400 அடி ஆழத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு இந்த ஏரியாவுக்கு 400 அடியே போதும். இது ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் கூட எவ்வளோ ஆழம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ பார்த்து ரிப்போர்ட்டை கொடுத்துருவேன். இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா தண்ணிக்காகத்தான் வாங்குறீங்க. கண் பார்வையிலேயே நீங்கள் நல்லா கூர்மையாக ஸ்டடி பண்ணால் மண் வளம் எப்படி என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்படி பாறை எல்லா இடத்துலையும் நிறைய இருந்துச்சுன்னு வைங்களேன், மண் வளம் குறைவுன்னு அர்த்தம். ஏன்னா மண் வளம் வந்து ஒரு 6 அடி ஆழமாக இருக்கணும். இதில் 6 அடி இல்லை, மேலே பாறை வந்துட்டு மண் வளம் என்ன கஷ்டம் தான். மண் எங்கிறது கொண்டு வரீங்க? எங்கேயாவது குளத்துலேருந்து பண்டல் மண் அடித்து அதை ஃபில்லப் பண்ணணும். அதை விடுவிச்சு தான் எடுக்க முடியும். நீங்கள் ஜேசிபி வச்சு கிடாச்சி வச்சுலாம் இதை எடுத்து தர முடியாது. ஏன்னா அது இயற்கையான பாறை, கீழே வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ இடத்தினுடைய அகலமான பகுதி வடகிழக்கில் இருந்து இப்போ தென் மேற்கு நோக்கி இது 2வது ஸ்கேன் ஆரம்பம். 40 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம், அதாவது 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். கரெக்டாக அங்கே ஒரு அவுட் கிராப் இருக்குது. அந்த அவுட் கிராப்புக்கு கொஞ்சம் வடக்க, ஏன்னா அவுட் கிராப்பினுடைய டிப்பிங் பாறை உட்சரிவு தென்மேற்கு நோக்கி போயிடும். அதில் 60 மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி காணப்படுது, அடையாளம் வச்சுருக்கோம். ஒரு குளம் ரீசார்ஜிங் பாடி இருக்குது. ஆனாலும் பாறை அமைப்பு மிக கடுமையான பாறை அமைப்பு. இதுக்கு நேராக வடமேற்கில் என்ன ஊர்லாம் இருக்குது? வெட்டுவாங்குளம். இங்கிட்டு கோரி உண்டு. ஆமாம், அங்கே வரிசையாக அந்த ரோட்டில் திருப்பணிக்கரிசல் ரோட்டில் லாரி போயிட்டே இருக்குமே. ஆமாம், அந்த திருப்பணிக்கரிசல் வெட்டுவாங்குளம். நீங்கள் இந்த ஊர் பஞ்சாயத்து சொன்னீங்களா, வடுகம்பட்டி. இது நெட்டுக்கு அந்த ரோட்டில் ஃபுல்லாக வரிசையாக லாரி போயிட்டே இருக்கும். அங்கே திருப்பணிக்கரிசல் குளத்துக்கு மேற்க ஒரு பெரிய லேஅவுட் போட்டு
மயனாது அது அப்படியே கிடக்கு. இல்லை 1000 அடி மேலே இருக்குது. வந்துட்டு வீடு வந்துட்டு ஆமாம் அதுக்கு மேற்க அது லேஅவுட் நிறைய லேஅவுட் கிடக்கு சார். இல்லை இப்போ ஆயிரத்தி அது கிடக்கு. ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறோன்னா என்ன நோக்கத்துக்காக வாங்குறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுமான்னு ஸ்டடி பண்ணிட்டு தான் வாங்கணும். ஸோ இது 3வது ஸ்கேனு. இது 300 மீட்டர் ஆழம், அதாவது ஏறக்குறைய 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு சுமாரான இடம் ஒன்று அடையாளம் வந்திருக்கு. அதுவும் 60 மீட்டர்னு தான் ரிசல்ட் காட்டுது. 60 மீட்டர்னு இங்கே காட்டுது அப்படின்னா இந்த பாறை அமைப்புக்கு 30 அடியிலேருந்து அதிகப்படி 60 அடி, அநேகமாக 40 அடி 35 அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை வரும். கிணறுக்கு தான் சரி வரும்னு சொன்னது. கிணறு போடலாம், என்னென்னா மழைக்காலத்தில் நிறைய தண்ணி இருக்கும், கோடையில் அப்படியே ட்ரை ஆகிடும். கோடைங்கிறது இது கிடையாது, இது அப்போது கோடை மழை பெய்யும், கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 25 வரைக்கும் மிக வறண்ட கோடை காலம் நம்ம பகுதியில். அப்போ கிணறு வெறுமனே சும்மா தான் கிடக்கும், அந்த மாதிரி அம்சம் அங்கே. இது தென்மேற்கு நோக்கி 4வது ஸ்கேன் 300 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். பார்த்த 3 ஸ்கேனில் 3வது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த 1வது ஸ்கேன் பாயிண்ட்டும் 3வது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே சரம், அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற டைரக்ஷனில் அப்படியே ஒரே சரத்தில் இருக்குது. அந்த 1வது ஸ்கேன் பாயிண்ட்டு அல்லது 3வது ஸ்கேன் பாயிண்ட் ரெண்டில் ஒன்று தான் போடணும். இது வரைக்கும் பார்த்ததில் 3வது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு. அது ஒரு பாயிண்ட்டு. இங்கே ஃபுல்லாக அவுட் கிராப்பாகவே இருக்குது, மேலே ஃபுல்லாக அவுட் கிராப்பு. வடமேற்கு தென்கிழக்கில் அந்த பாறை இப்போ அப்படியே போயிட்டுருக்கு. அதை கிராஸ் பண்ணி கரெக்டாக பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டடி பண்ணதுக்கு மிக அருமையான இடம், உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வந்துகிட்ருக்கு. ஏன்னா இங்கே பைப் லைன் இல்லை, போர் புல் இல்லை, கிணறு கூட இல்லை, இயற்கையான தன் தரையாக இருக்குது. தென்மேற்கு மூலையிலேருந்து இது 5வது ஸ்கேன். இந்த ஸ்கேனோட இந்த இடத்தினுடைய அவ்வளோ பகுதியும் கவர் ஆகிட்டு 4வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல. 30 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரப்பதம் ஃபுல்லாகவே இருக்குது. பாறை என்ன ஃபுல்லாக பாறைக்கு மேலே ஈரப்பதம் கிடக்கு. அதில் எதுவும் போர்வெல் பாயிண்ட் எதுவும் கிடையாது. இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்கு பாறை அமைப்பு வட கிழக்குலேருந்து இப்போ ஆரம்பித்து இங்கே தென்மேற்கோட முடியுது. இந்த ஏரியா முழுக்கவே கவர் ஆகிரும் ஜியாலஜிக்கலி. இயற்கையாகவே பாறை அவுட் கிராப், அந்த இயற்கையான பாறை மேலேயே கிடக்கு. இந்த ராக்குக்கு பேர் சார்னகைட்டு, கருங்கல் கடின பாறை. கீழே மேலே வரக்கூடிய சிதைவு பாறையில் மட்டும் தண்ணி இருக்குது. இந்த 5 ஸ்கேனில் அடையாளம் வரல. இந்த 5 ஸ்கேனில் இந்த இடத்தினுடைய நிலத்தடி நீர் வளம் மதிப்பு என்னங்கிறத உறுதியாகிட்டு 3 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. 3 பாயிண்ட்டுமே மேலே உள்ள ஈரம் சகதி அந்த மாதிரி தான். கிணறு அமைக்கலாம், இவங்க கிணறு அமைக்க ஆர்வம் காட்டலை. அதனால் போர்வெல் போட்டால் கம்ப்ரஸர் பயன்படுத்தி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு கோடையிலன்னா 2000 to 4000 லிட்டர் தண்ணி தான் கிடைக்கும். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது, 60 மீட்டர்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது 2வது ஸ்கேன் வடகிழக்கு மூலையில், இதுவும் 60 மீட்ரு. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 100 மீட்டருங்கிற அடையாளம் வருது. இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸு. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 30 அடி 30 அடியில் உள்ள ஈரம். இது 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே பாயிண்ட் அடையாளம் இல்லை. 5 ஸ்கேன் முடிவில் 3வது ஸ்கேன் அடையாளத்தை ஃபஸ்ட்டு போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது போர்வெலுக்கு ஏற்ற இடம் கிடையாது, கிணறு அமைக்க ஏற்ற இடம். ஆனால் அவங்க கிணறு அமைக்க விரும்பலை, போர்வெல் தான் போட போகிறாங்க. 3வது ஸ்கேன் அடையாளத்தில் போர்வெல் போட்டு பார்க்கலாம்.